அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 64. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அப்போ இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 75:4 சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்களாம். அப்போ சத்துரு கொடிகளை அடையாளங்களாக நாட்டும்போது ஆவியானவர் கர்த்தர் நமக்காக ஒரு கொடியை கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கொடியை கொடுக்கிறார். சத்துரு பல விதங்களில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கலாம். பல குடும்பங்களில் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து அவன் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்புங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எவ்வளவுதான் கொடியை அவன் அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையில நாட்டி வைத்தாலும், அவன் மூர்க்கத்தனமாய் கர்ச்சித்து தன்னுடைய கொடியை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளமாய் நாட்டி வைத்தாலும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கொடியை கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கொடியை கொடுக்கிறார். ஆமேன். அந்த கொடிதான் நிலைத்திருக்கிற கொடி, அந்த கொடிதான் ஜெயக்கொடி, ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருந்த அவனுடைய சகோதரர்களே அவனுக்கு சத்துருக்களாய் எழும்பி அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவனுடைய தரிசனங்கள் எப்படி நடக்குது, சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த காரியத்திலே அவர்கள் பலவிதமான காரியங்களை அவனுக்கு விரோதமாக செய்து அவனுக்கு விரோதமாக கொடியை ஏற்றினார்கள், அடையாளமாய் நாட்டினார்கள். பலவித காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை விற்று போட்டார்கள், எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு பொத்திபாருடைய வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆமேன். சத்துரு இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் செய்தது பாருங்களேன். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். பொத்திபாரின் மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கும்போது கூட அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தபடினால் அதற்கு விலகி ஓடினான். அப்போ ஆண்டவர் அவனுக்காக என்ன பண்ணார் பாருங்களேன். பார்வோனை கொண்டு அவனுக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனை வெளியே கொண்டு வந்து பார்வோன் சொல்லுகிறான், நீ என் அரண்மனைக்கு ஆதியாகமம் 41 40 அவன் சொல்கிறான், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் ஒன்னிலும் பெரியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய காரியத்தை, எவ்வளோ பெரிய உயர்வை அந்த ராஜா அவனுக்கு கொடுத்தான். அதே விதமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கொடிகளை உங்கள் வாழ்க்கையில் அடையாளமாய் நாட்டினாலும், என் தேவனாகிய கர்த்தர் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தும்படி உங்களுக்காக ஒரு கொடியை கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அந்த பிசாசானவன் பலவிதமான கொடிகளை அடையாளங்களாய் நாட்டினாலும் நீர் எங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து எங்களை உயர்த்துகிறவர், எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சத்துருக்கள் கொடிகளை நாட்டினாலும் என் ஆண்டவர் உமக்கு பயந்து நடந்த யோசேப்புடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்தீரே. அப்படிப்பட்ட தேவன் தானே இன்றைக்கும் எங்களுடைய தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுக்காக நீர் கொடியை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஒரு உயர்வை கொடுக்கிற தேவன், எங்களுக்காக ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எங்களுக்காக ஆண்டவரே நீர் எதையும் செய்கிற தேவன் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, சத்துரு தோற்று போவானாக. எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பொல்லாத சத்துரு தோற்று போவானாக. இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு கொடியை கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், சத்துரு கொடிகளை அடையாளமாய் நாட்ட முடியும். ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியான ஒரு கொடியை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த கொடி நம்மை விடுவிக்கும். அந்த கொடி நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். அந்த கொடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.